சூனப்பிரியன் தளத்துக்கு வரவேற்கிறேன். சில நாட்கள் முன்பு பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசிய அந்த பேச்சு, நீங்கள் இந்துக்களே அல்ல என்று பிஜேபியினர் பற்றி சொன்னார் அல்லவா, அந்த கேள்வி பற்றி ஒரு நெறியாளர் ஒரு சங்கராச்சாரியார்கிட்ட கேட்குறார். கேள்வி: மோடி, ஆர்எஸ்எஸ், அமித்ஷா போன்றவர்கள் இந்து மதம் போதிக்கும் அஹிம்சையை பின்பற்றாததால் அவர்களை இந்துக்களே அல்ல என்ற ராகுலின் வாதம் பற்றி உங்களின் கருத்து என்ன? அதுக்கு பதில் அளிக்கிறாரு ஜோதிஷ் பீட சங்கராச்சாரியார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நமது காதை காகம் கொத்தி எடுத்து சென்று விட்டது என்று சொன்னால் உடன் நாம் காதை தொட்டு செய்தி உண்மையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். காது நம்மிடம் இல்லாது போனால் அதன் பிறகுதான் நாம் காகத்தை தேடி அலைவோம். நீங்கள் ராகுல் காந்தி பற்றி சொன்னீர்கள். அதன் பிறகு நாம் பாராளுமன்றத்தில் நடந்த அந்த விவாதத்தை பார்த்தோம். பாராளுமன்ற ராகுலின் வாதங்கள் அனைத்தையும் பார்த்தேன். அந்த வாதத்தில் இந்து மதத்துக்கு எதிராக அவர் எதுவும் பேசவில்லை. அவரது பேச்சின் பாதியை எடுத்துவிட்டு மீதியை வெளியில் பிரச்சாரம் செய்வது மோசமான ஒரு நடவடிக்கை ஆகும். இவ்வாறு பொய் பிரச்சாரம் செய்பவர்களை முதலில் தண்டிக்க வேண்டும். அவர் பத்திரிகையாளரோ அல்லது சேனலின் நிருபரோ யாராக இருந்தாலும் அவர்களை தண்டிக்க வேண்டும். ஒன்றை ஒருவர் சொல்லாத போது அவரை பற்றி பொய் பிரச்சாரம் செய்வது கண்டிக்கத்தக்கது. தெளிவாக பேசுகிறார். உண்மையான ஹிந்து ஹிம்சாவை கையாள மாட்டான், அஹிம்சாவை கையில் எடுப்பான், ஆயுதத்தை கையில் எடுக்க மாட்டான், அன்பையே போதிப்பான். அடுத்து எதிரில் அமர்ந்திருப்போரை பார்த்து, எப்போது பார்த்தாலும் மன்மம் மன்மம் இதையே கொண்டுள்ளீர்கள், நீங்கள் இந்துவே அல்ல. உண்மையான இந்து ஆயுதத்தை கையில் எடுக்க மாட்டான். இந்து மதம் எவ்வளவு அழகான மதம் என்பதை முதலியே விளக்கிவிடுகிறார் ராகுல். எனவே அவரை குற்றம் காண முடியாது அப்படிங்கிறார். இந்த வாக்குவாதம் பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போது வட மாநிலங்களில். இனி சங்கிகள் இவரையும் தேச துரோகி என்பாரா? பாகிஸ்தான் போய்விடும் என்று சொல்வார்களா? ராகுல் காந்தி தீவிரவாதி என்று சொன்னதுக்கு மோடி என்ன பண்ணியிருக்கணும்? மறுநாள் அப்படிலாம் கிடையாது, நாங்கள்லாம் ரொம்ப யோக்கியமானவர்கள், ஆர்எஸ்எஸ் பிஜேபியெல்லாம் அவ்வளோ பத்தரை மாட்டு தங்கங்கள் அப்படின்னு விளக்கங்களை கொடுத்துருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு வாத்தியார் பாடம் நடத்துகிறாரு. நீங்கள் 500 சொச்சத்துக்கு 99 எடுத்திருக்க, நீ 100க்கு 99 எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ராகுலை கிண்டல் பண்ணுறாரு. ராகுலை அதை கூட இவர் கிண்டல் பண்ணுறதுக்கு யோக்கியதையாக இருக்குதா? இதே இவிஎம் மிஷினை எடுத்துகிட்டு, அதாவது வாக்கு சீட்டு முறைப்படி தேர்தல் நடந்திருந்தாக்க மோடிக்கு 60 சீட்டு கூட வந்திருக்காது. அந்த அளவு 10 வருஷத்தில் மக்கள் சொல்லனா துயரத்தில் இருக்கிறாங்க. இந்துக்களும் சரி, முஸ்லீம்களும் சரி, கிறிஸ்துவர்களும் சரி, சீக்கியர்களும் சரி, தலித்கள் எல்லாருமே சரி, யாருமே இங்கே குஷியாக இல்லை, பிராமணர்களை தவிர. அந்த பிராமணர்களுக்காக நடத்தப்படக்கூடிய இந்த 10 வருட ஆட்சியில் அத்தனை மக்களும் கொதித்தெளிஞ்சு மோடிக்கு எதிராக தான் நின்றாங்க. வாக்கு சீட்டு முறை மட்டும் அமுல்படுத்தப்பட்டிருந்தாக்க மோடி ஒரு சொல்லப்போனால் ஒரு 50-60 சீட்டுக்கு மேலே வந்திருக்க மாட்டார். அதுதான் உண்மை. ஆக ஏதோ ஒரு லக்கில் திரும்பவும் 3வது முறையாக உட்காந்துட்டார். ஆனாலும் கடிவாளம் இப்போ சந்திரபாபு கையிலையும் நிதிஷ்குமார் கையிலையும் இருக்குது. அதனால் பழையபடியெல்லாம் ஒரு ஆட்டங்கள்லாம் முடியாது. 56 இன்ச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே தென்னாவட்டம் நடந்துலாம் வர முடியாது. அவருடைய கைகளில் ஆட்சி இருக்குது. सर, ये सब सवाल है। अभी राहुल गांधी जी ने हिंदू समाज को हिंसक बताया है कि नफरत फैलाते हैं, हिंसा करते हैं। इस पर बड़ा विवाद फैला हुआ है। संत समाज नाराज है, बुद्धिजीवी नाराज है। इस बार में आप चूंकि जिस पद पर हैं उसकी बड़ी गरिमा है, आपकी तरफ से क्या संदेश जाएगा जिन्होंने हिंदू समाज को? देखिए, हमको जब कोई कहता है कि कौआ कान ले गया तो हम पहले कान पे हाथ लगाते हैं कि है कि नहीं। अगर नहीं होता है तब हम कौए के पीछे दौड़ते हैं। ये जो बात आप बता रहे हो कि राहुल गांधी ने ये कह दिया कि हिंदू धर्म के विरुद्ध बात कह दी, तो जब ये बात हमको बताई गई तो हमने राहुल गांधी का पूरा प्रवचन, जो भाषण उन्होंने संसद में दिया था, उसको निकाल करके देखा और हमने उसमें पाया कि वो तो ऐसा कह ही नहीं रहे हैं। वो तो कह रहे हैं कि हिंदू धर्म में हिंसा का स्थान ही नहीं है। तो जब वो साफ कह रहे हैं कि हिंदू धर्म में स्थान नहीं है, तो फिर उनके ऊपर ये आरोप लगाना
कि उन्होंने हिंदू धर्म के विपरीत कोई बात कही है, उनके आधे वक्तव्य को, अंश को निकाल करके और उसको फैला करके, ये हम समझते हैं कि अपराध है, दुष्प्रचार है और ऐसा करने वाले को दंडित किया जाना चाहिए, चाहे वो पत्रकार और चैनल ही क्यों ना हो। गलत है। उस व्यक्ति ने जो बात कही ही नहीं है उसके लिए उसका विरोध करना और उसके लिए उसको दोषी बनाना सही नहीं है। उन्होंने साफ कहा कि हिंदू ऐसा नहीं कर सकता, बहुत साफ कहा, हिंदू हिंसा नहीं कर सकता। बाद में उन्होंने कहा कि जो लोग उनको उन्होंने अपने सामने जो अमुक पार्टी के सरकार के लोग हैं उनको देख करके कहा कि आप लोग अपने आप को हिंदू कहते हो और हिंसा 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 नफरत फैलाते हो, तो उनका कहना केवल उस पार्टी विशेष के लिए था। हिंदू समाज के लिए उन्होंने पहले ही सर ये सब सवाल है, अभी राहुल गांधी जी ने हिंदू समाज को हिंसक बताया है कि नफरत फैलाते हैं, हिंसा करते हैं। इस पर बड़ा विवाद फैला हुआ है, संत समाज नाराज है, बुद्धिजीवी नाराज है। इस बार में आप चूंकि जिस पद पर हैं उसकी बड़ी गरिमा है, आपकी तरफ से क्या संदेश जाएगा जिन्होंने हिंदू समाज को? देखिए, हमको जब कोई कहता है कि कौआ कान ले गया तो हम पहले कान पे हाथ लगाते हैं कि है कि नहीं। अगर नहीं होता है तब हम कौए के पीछे दौड़ते हैं। ये जो बात आप बता रहे हो कि राहुल गांधी ने ये कह दिया कि हिंदू धर्म के विरुद्ध बात कह दी, तो जब ये बात हमको बताई गई तो हमने राहुल गांधी का पूरा प्रवचन, जो भाषण उन्होंने संसद में दिया था, उसको निकाल करके देखा और हमने उसमें पाया कि वो तो ऐसा कह ही नहीं रहे हैं। वो तो कह रहे हैं कि हिंदू धर्म में हिंसा का स्थान ही नहीं है। तो जब वो साफ कह रहे हैं कि हिंदू धर्म में स्थान नहीं है, तो फिर उनके ऊपर ये आरोप लगाना कि उन्होंने हिंदू धर्म के विपरीत कोई बात कही है, उनके आधे वक्तव्य को, अंश को निकाल करके और उसको फैला करके, ये हम समझते हैं कि अपराध है, दुष्प्रचार है और ऐसा करने वाले को दंडित किया जाना चाहिए, चाहे वो पत्रकार और चैनल ही क्यों ना हो। गलत है। उस व्यक्ति ने जो बात कही ही नहीं है उसके लिए उसका विरोध करना और उसके लिए उसको दोषी बनाना सही नहीं है। उन्होंने साफ कहा कि हिंदू ऐसा नहीं कर सकता, बहुत साफ कहा, हिंदू हिंसा नहीं कर सकता। बाद में उन्होंने कहा कि जो लोग उनको उन्होंने अपने सामने जो अमुक पार्टी के सरकार के लोग हैं उनको देख करके कहा कि आप लोग अपने आप को हिंदू कहते हो और हिंसा 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 नफरत फैलाते हो, तो उनका कहना केवल उस पार्टी विशेष के लिए था। हिंदू समाज के लिए उन्होंने पहले ही, इसके ठीक पहले जो वक्तव्य दिया है उसमें हिंदू की बात कही है, तो हमने वो पूरी बात देख ली, इसलिए हमारे मन में उसके लिए कोई बुराई नहीं। और जो लोग अपने आप को हिंदू कहते हैं वो 24 घंटा हिंसा हिंसा हिंसा, नफरत नफरत नफरत, असत्य सत्य असत्य,